அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகவல் 3. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகநின்று ஓங்கிய அருட்பெருஞ் ஜோதி. 11ஆம் சித்தாந்த சுத்த ஆகம அனுபவ எல்லையின் மேலும் பாச நூலாம் சுத்த வேதாந்த அனுபவ எல்லையின் மேலும் அதீதமாகிச் சிறந்து ஓங்கிடும் அருட்பெருஞ் ஜோதியே. வள்ளலார் அருளிய அருட்பெருஞ்சோதி அகவலில் உள்ள மிக மிக ஆழமான ஆன்மீக வெளிச்சத்தைக் கொண்ட ஒரு புனிதச் சொல்லாடல். இது ஒரே வரியில் வேதங்கள், ஆகமங்கள், சித்தாந்தம், வேதாந்தம் என அனைத்தையும் தாண்டி ஒரு அருட் அனுபவத்தை மிக தெளிவாகவும் அதீதமாகவும் காட்டுகிறது. இதை இப்போது கவிதைச் சாயல் கொண்ட விரிவாக்கமாக எளிய தமிழில் விளக்குகிறேன். விளக்கம் சுருக்கமாக: ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆகநின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. ஆகமம் சிவனின் உபதேசமாகக் கருதப்படும் நூல்கள். ஆரணம் வேதங்கள் 7 ரிஷிகளால் அறிவிக்கப்பட்டதாகக் கருதப்படும். இவை இரண்டும் உயர்ந்த ஞான நூல்கள். ஆனாலும் அவை எல்லாவற்றின் உச்சிக்கு மேல், அவை கூறும் எல்லையையும் தாண்டி பரமொழியாக வீற்றிருப்பதுதான் அருட்பெருஞ்சோதி. சுத்த ஆகம அனுபவ எல்லையின் மேலும், சுத்த வேதாந்த அனுபவ எல்லையின் மேலும், சுத்தமாக ஆகமம் வேதாந்தம் சொல்வதற்கு மேல், அத்தனை அனுபவங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கிறது அருட்பெருஞ்சோதி என்ற பரம்பொருள். அது நூல் அறிவும் வழிப்பயணமும் கடந்தது. அது நேரடி அனுபவமான அருள் ஒளி. மிகவும் அதீதமானது. அதற்கு மேல் எதுவும் இல்லை. விரிவாக்கக் கவிதை. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல். அறிவின் எல்லையால் அடைய முடியாத சிகரமே. ஆகமங்கள் சொல்லும் வழிகள் பலவாயினும் அவை எல்லாம் உன்னிடம் முடிகின்றன. ஏனெனில் நீயே முடிவற்ற ஒளி. ஆகநின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி. அனைத்து வழிபாடுகளும் தேடித் தேடிக் வந்தே சென்று விழும் புனித ஒளிக்கடலே. அதில்தான் கரையும் சாத்திரம். அதில்தான் பிறக்கும் சுத்த அனுபவம். 11ஆம் சித்தாந்த சுத்த ஆகம அனுபவ எல்லையின் மேலும். சித்தாந்தம் சொல்வது சிவத்துவம். ஆனாலும் அது சொல்லும் எல்லையையும் நீ தாண்டி நிற்கிறாய். அதற்கு மேல் ஓங்கும் அனுபவபூரண சிவ ஒளியே நீ. பாச நூலாம் சுத்த வேதாந்த அனுபவ எல்லையின் மேலும். வேதாந்தமும் சொல்லும் அத்வைதம் என்று. அதனையும் கடந்துள்ளாய் நீ. அது ஒரு ஞான நிலை. ஆனால் நீயோ அருளான நிலை. அதீதமாகிச் சிறந்து ஓங்கிடும் அருட்பெருஞ்சோதியே. அனைத்து கோட்பாடுகளுக்கும் அப்பாற்பட்ட அதீத அனுபவம். அறிவால் அடைய முடியாத அகந்த் அன்பின் ஒளி. அருள் பரப்பும் அந்தமில்லா ஆனந்தத் தெய்வமே அருட்பெருஞ்சோதி. சுருக்கமான விளக்கம் எளிய சொற்களில்: அருட்பெருஞ்சோதி நூல் கடந்த அருள் ஒளி. அது அறிவையும் அன்பும் கடந்த ஒரு அப்பேரறிவு. வேதம், ஆகமம், சித்தாந்தம், வேதாந்தம் இவை எல்லாம் சாஸ்திரங்கள், நூல்கள். அவை எல்லாம் இறைவனின் சுருக்கமான விளக்கத்தை தர முயற்சிக்கின்றன. ஆனால் வள்ளலார் சொல்கிறார், அவை எல்லையிலேயே நிற்கின்றன. ஆனால் அருட்பெருஞ்சோதி என்பதை அனுபவிக்க வேண்டும். அது நூல் அறிவால் வருவதல்ல. முழு கருத்து. அருட்பெருஞ்சோதி என்பது வேதங்களும் ஆகமங்களும் கூறும் எல்லையைத் தாண்டி அறிவும் அனுபவமும் முழுமை அடையும் பரமநிலை. அது தத்துவ நூல்கள் போன்ற நடுவண் அடுக்குகளைத் தாண்டி நேரடி உணர்வாகும் இறைவனின் ஒளி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.